ஹலோ गाइस, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிகினிங் ஆஃப்டர் தி எண்ட் எபிசோட் 6 தான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே இது என்னது இது எனக்கு தெரியல, அங்க ஆத்தரோட நெஞ்சம் அப்படி வலிக்குதா, அங்க திடீர்னு ஒரு மாஸ்டர் மாதிரி ஏதோ ஒரு உருவமா வந்து நிக்குது. இது என்ன என்னோட பயத்தால உருவான ஒரு விஷயமா, என்ன என்னோட அந்த ஹெவியான ரெஸ்பான்சிபிலிட்டி அதனால இது உருவாயிருக்கா அப்படின்னு யோசிக்கும் போதே ஆத்தி ஆத்தி எழுதுக்கோ அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. அது வேற யாரும் இல்ல, நம்ம டெஸ் தான். என்ன டெஸ், நான் வந்து 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு மாஸ்டரை பார்த்தேன், இதை அவ தப்பா புரிஞ்சுக்கிறா. என்னையாடா நீ மாஸ்டர்ன்னு சொல்ற, ஏதோ ஒண்ணுடா, நீ வா, என்னோட கிராண்ட் பா வர வெயிட் பண்ண இருக்காரு, உன்னோட முடிய பாரு. இதே மாதிரியே அங்க ரெடி ஆகுறானா, அங்க வந்து அவ கேக்குறா, ஆமா ஆத்தி நீ வந்து இங்கதான் இருக்க போறியா, எனக்கு தெரியல பிரின்சஸ். என்னது என்ன சொன்ன, இந்த மாதிரி என்ன பிரின்சஸ் சொன்னியா, மரியாதையா டெஸ்ட்னு கூப்பிடு, இல்லனா அவ்வளவுதான் பாத்துக்கோ, இல்லனா அவ்வளவுதான் நான் ரொம்ப கோவம் ஆயிடுவேன். ஆமா இப்போ அவ்வளோ கோவப்பல்ல பாரு, அடிக்க ஆரம்பிச்சிடல, இதனால கூப்பிடுறேன்னு அவன் சொல்றான். இதே மாதிரி அங்க வந்து நிற்பானா, வரும்போதும் அங்க எல்லனோரோட பிரின்ஸ், அவருக்கு நம்ம ஆத்தர் இங்க இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. கிராண்ட் ஃபாதர் கிட்ட கத்தின்னு இருக்காரு, நீங்க என்ன சொல்றீங்க அப்பா, ஆத்தர் வந்து இங்க இருக்க கூடாது, அந்த மாதிரி ஒரு ஹியூமன் இருந்தா எல்லாருமே நம்மள பத்தி என்ன யோசிப்பாங்க, இது வந்து நம்மளோட ட்ரெடிஷனும் இல்ல. நான் சொன்னதுதான், அவன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, டெஸ்டும் கத்துறா, அவன் தான் என்ன காப்பாத்தினான்னு இந்த அளவு கம்முன்னு ஆக்கிறாரு. இதே மாதிரி அவங்க வேற ஒரு எத்துக்கு போறாங்க. இந்த எத்துல தாத்தாவோட ஒரு மிஸ்டீரியஸான ஃப்ரெண்டை இவங்க மீட் பண்ண போறாங்களாம். அங்க டெஸ்டும் தூங்கிறா. இப்பதான் டெஸ்ட பத்தியே தாத்தா சொல்றாரு. என்னன்னா டெஸ்டுக்கு வந்து சின்ன வயசுல ஏகப்பட்ட விஷயம் வந்து ஏற்பட்டிருக்கும், அதனாலேயே அவன் மக்கள் கிட்ட அவளைக்கும் நெருங்க மாட்டான், ஒரு வாழை கிரியேட் பண்ணி தள்ளியே தான் இருப்பா. ஏன்னா அதுக்கு காரணம் அந்த பாஸ்ட் தான். ஆத்தருக்கும் இப்பதான் புரியுது, அவன் பிரின்சஸ்ன்னு கூப்பிடும் போது இதுக்கு இவன் இந்த அளவுக்கு கடுப்பானான்னு. இவதான் இந்த ஏலோனோர் கிங்டம்க்கு இதுக்கப்புறமா வரப்போற ஒரு சக்சஸர். அதே மாதிரி இவ சிரிச்சுன்னா அவளைக்கும் பார்த்தது இல்ல தெரியுமா, உன் கூட இருக்கும் போது அவன் நல்லாவே ஸ்மைல் பண்றா, இந்த மாதிரிலாம் அவளை பார்த்ததே இல்ல, அதுக்கு ரொம்ப நன்றி. என்னன்னு தெரியல, நம்ம ஆத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா இவர் மேல நம்பிக்கை வருது. இதே மாதிரி அவங்க எல்லாருமே ஒரு எத்துக்கு வராங்க. இந்த எத்துல தான் அந்த தாத்தாவோட மிஸ்டீரியஸான ஃப்ரெண்டு வந்து இருக்காங்களாம். ஏய் கிளவி வச்சு வெளியில வா. ஏய் எனக்கு என்ன காது கீது கேட்காதா என்ன, கிழட்டு பயலே, எனக்கு நல்லாவே கேக்குண்டா, பொறுமையா நீ சொல்ல மாட்டியா எதுவும். இவருக்கால இவளோட பேரு ரினியா டார்கசான். இவ ஒரு மேஜ்னு கேட்டோன்னே அவனுக்கு வந்து இப்ப புரியுது, 4 கேட்டகிரியில வராதவங்க தான் இவங்க, இவளால உன்னோட விஷயம் நிறைவேற்ற முடியும். ஆமா என்ன பண்ண இருக்க, சீக்கிரம் உள்ளவா. இந்த பாட்டி மேஜ் தான் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறாங்களா, அதாவது என்னோட அப்பா அம்மா கூட உங்களால கனெக்ட் பண்ண முடியுமா. அவங்க இதை பத்தி தான் அவன் யோசிக்கிறான், அவனுக்கு புரியல. இதை வந்து கிராண்ட் பா தான் சொல்லியிருப்பாருன்னு சொல்ல அவங்க வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன விகரன், என்ன விஷயம் வந்து அப்படி போகுதோ, சரி ஏதோ ஒன்று, உன்னோட பாஸ்டையும் இல்ல ஃபியூச்சரையும் என்னால பார்க்க முடியும், ஆனா நீ ஒன்னும் அதை பார்க்கறதுக்கு வரல, நீ வந்ததுக்கான காரணம் அது வந்து உன்னோட பேரண்ட்ஸை மீட் பண்ணணும் அதுதானே. சரி உன்னோட அப்பா அம்மா அவங்க 2 பேரை நல்லா யோசி, அப்புறம் அவங்க கூட உன்னால பேச முடியும். ஆத்தரும் யோசிக்கும் போதே சொல்றான், அம்மா அவங்களோட அந்த அழகான அந்த முடி, அவங்களோட அந்த அழகான அந்த ஸ்கின், அவங்க கிட்ட இருக்கும் போது அந்த ஜென்டிலான அந்த வாமான அந்த ஆரா, அவங்க வந்து ரொம்ப கேரிங்கானவங்க. அதே மாதிரி தான் என்னோட அப்பா, அவரும் ஒரு லீடரு. அதே மாதிரி இவன் சொல்றான்ல, அங்க வந்து அவங்க ஒரு டிஷ்ஷை கொண்டு வந்து வைக்கிறாங்க, இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் தானே, இது ஆத்தருக்கும் ரொம்பவும் பிடிக்கும். ஆமா ஆத்தருக்கு இன்னைக்கு அதுக்கும் மேல பிறந்த நாள் வேற. அப்படியே சீன் பாஸ்ட்டுக்கு போது அங்க ஆத்தரை இழந்த விஷயத்தெல்லாம் அவங்க யோசிச்சு பாக்குறாங்க. அதை வந்து அவங்களால ஏத்துக்க முடியல, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாலையும் ஏத்துக்க முடியல, அவங்க அப்பாவை தான் போட்டு அடிக்கிறாங்க. இதே மாதிரி அவங்க வர வேண்டிய எத்துக்கும் வராங்க. அங்க வந்து ஆத்தரை பத்தி தான் அவரு ரொம்ப கவலைப்படுறாரு. நான் அவரு ஒன்னும் ஆத்தரோட அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லல, ஆத்தரோட அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த குழந்தைய தான் ஆத்தர் கிட்ட நான் ப்ரொடெக்ட் பண்ண சொன்னேன், ஆனா அவன் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண போய் இப்படி ஆயிடுச்சு. ஆமா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்ல. அங்க ஆத்தரோட வாய்ஸும் கேக்குது, அம்மா அப்பா நீங்க வந்து கவலைப்பட வேணாம். அட ஆத்தரோட வாய்ஸா. அப்புறம் தான் ஆத்தரே சொல்றான், நான் எல்ஃபுங்களோட சிட்டியா இருக்கிற எல்லனோர் அங்க வந்து இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க அதனால கவலைப்பட வேணாம். அதே மாதிரி உங்களையே நீங்க பிளேமும் பண்ணிக்க வேணாம், இதுல எந்த விதமான தப்பும் இல்ல. நான் எப்போ உங்ககிட்ட திரும்ப வருவேன்னு எனக்கு சரியா தெரியல, அதே மாதிரி எப்போ பேசணும்னு தெரியல, இது வந்து ஏதோ ஒரு வகையான மேஜிக், இது வழியா ஏதோ பேசின்னு இருக்கும், ஆனா என்னை பத்தி கவலைப்படாதீங்க, என்னோட பாடியில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதை வந்து நான் எப்படியாச்சும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்க கூட சந்திக்கிறதுக்கு கூடிய சீக்கிரத்துல நான் வருவேன். அங்க இதை கேட்டோன்னே தான் அவங்க அப்பா அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆத்தர் வந்து இன்னமும் சாகல, உயிரோட தான் இருக்கான்னு. அங்க ஆத்தரும் சொல்றான், அம்மா அப்பா உங்க 2 பேரும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அதே மாதிரி நம்மளால எப்போ பேச முடியும் தெரியல, ஃபேர்வெல் இப்படின்னு சொல்லிட்டு அது கட் ஆயிடுது. ஆத்தருக்கும் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவங்க அப்பா அம்மாக்கு எதுவுமே ஆகலன்னு. இதுக்கப்புறம் அங்க டெஸ்ஸை காட்டுறாங்க. டெஸ் அங்க கத்தி சொல்றான், அப்பா உங்களுக்கு ஏன் புரிய மாட்டுது, நீங்க ஆத்தரை அனுப்பிட்டா அவ்வளவுதான், இதுக்கப்புறம் எல்லாருமே நம்மளை பத்தி என்ன யோசிப்பாங்க, நம்ம வந்து ரொம்ப மோசமானவங்கன்னு யோசிப்பாங்க, ஹியூமனை நம்ம தொத்தி விட்டோம், எல்லாருமே
இப்படிதான், எல்ஃப்னாலே இப்படிதானே எல்லாருமே யோசிப்பாங்க. அங்க தாத்தாவும் அதே விஷயத்த சொல்ல அங்க அவரால் எதுவுமே பண்ண முடியல. அவரும் ஒத்துக்கிறாரு, சரிம்மா நான் வந்து இதே பண்றேன். அந்த தாத்தாவும் சொல்றாரு, ஹேய் நீ வந்து எதுவும் கவலைப்பட வேணாம், அவனை நானே ட்ரெயின் பண்றேன், அப்படி ஏதாச்சும் ஆனாலும் நானே ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏத்துக்கிறேன். இந்த வார்த்தையை இந்த உலகம் முழுக்கவும் நான் பரப்பலான்னு இருக்கேன். இதை கேட்ட அவரு ஷாக் ஆகுறாரு. அங்க அவரால் எதுவுமே சொல்லவும் முடியல. அதுக்கப்புறம் ஆத்தர் கிட்ட வந்து, ஆத்தர் என்னை மன்னிச்சிரு, இதுக்கு முன்னாடி நான் அந்த கிங்கோட சீட்ல இருந்து ஒரு மாதிரி ஸ்டெப்பன் ஆயிட்டேன், அதனால என்னை மன்னிச்சிரு, இப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் புரியுது, நீ தான் என்னோட டாட்டரை காப்பாத்திருக்க, அப்படி இருந்தும் இப்படி ஆரோகண்டா உன்கிட்ட பேசியிருக்கேன், அதுக்காக என்ன மன்னிச்சிரு, நீங்க தாராளமா இருக்கலாம் ஆத்தர், இது உன்னோட வீடானே. ஆமா எங்களோட மன்னிப்பை ஏத்துப்பல ஆத்தர், வந்து உன்னோட வீடு மாதிரி என்ன ஆச்சு, இவரோட ஆட்டிடியூடே அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. கையில பார்க்கும் போது ஆத்தருக்கு புரியுது, நம்ம கிங் இருக்காருல்ல அவரு வந்து அவரோட அப்பா முன்னாடியும் டாக்டர் முன்னாடியும் ரொம்ப வீக், அதனால எதுவும் சொல்ல முடியல, அதனால தான் ஒத்துக்கினாருன்னு. அட இருங்க, என்ன நீங்க பண்ண இருக்கீங்க, அப்படி நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா ஆத்தர் வந்து வெளியில எல்லாம் போகணும், நான் அவன் கூட விளாடணும், நிறைய இடத்த அவனுக்கு நான் காட்டணும். இதுக்கு கிங்கும் ஒத்துக்கிறாரு. அதே மாதிரி அங்க ஓடி போகும்போதே சொல்றான், ஆத்தர் ஆத்தர் சீக்கிரமா வா, இந்த பக்கம் ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் தீந்து போயிடும், வா என் கூட. வரேன் வரேன். அதே மாதிரி போற வழியில ஏதோ ஒரு பையன் அவன் இடிச்சிடறான். அந்த பையனுக்கு இவனை இடிச்சோடனே ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு, ஏன்னா இவன் ஒரு மனுஷ பையன். அட பிரின்சஸ், நீங்க வந்து ஏன் இவனை மாதிரி ஒருத்தன் கூட எல்லாம் போறீங்க, அதனால உங்களோட ரெப்புடேஷன் அதுதான் நாசமாகும். அதான் நான் ஃபெரிஸ் இருக்கும் போது நீங்க ஏன் கவலை பண்ணும், என்னால உங்களை எஸ்கார்ட் பண்ண முடியும். ஆனா அவ சிம்பிளா நோ சொல்லிடுறா. அங்க ஹீரோவும் நோ ஸ்கட் பண்ணி ஒன்னும் சொல்லி அங்க அவனோட முழு பேரை சொல்லுவானா. இதனால அவன் ரொம்பவும் கடுப்பாயிடுறான். அங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பேட்டலும் ஏற்படுற மாதிரி ஆயிடுது. எனக்கு தெரியாது, இது என்னோட ஃபெரிஸோட ஃபேமிலியோட மான பிரச்சனை, அதனால பேட்டலுக்கு நீ வரணும். பிரின்சஸும் எவ்வளவோ சொல்றாங்க, இருந்தாலும் அவன் கேட்கற மாதிரியே இல்ல. அங்க பேட்டலும் ஆரம்பிக்குது. அதுக்கு ஜட்ஜா இருக்கதோ நம்ம டெஸ் தான். அந்த பேட்டல் அவன் தாக்க வரான். நம்ம ஹீரோ ஒரே ஒரு அடி தான் அடிக்கிறான், அதுக்கே அவன் காலியாடுறான். அவளுக்கும் ஊங்கி அடிக்கல, எனக்கு தெரியும் இந்த மாதிரி தான் விஷயம் நடக்கும்னு. சரி வா அத்தை, நம்ம நிறைய இடத்துக்கு போலாம், நாங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தனும், நாங்க அட்டாச் ஆயின போறோம், எனக்கு தெரியல ஏன்னு கொஞ்சம் கொஞ்சமா அவளோட சாம்ல நான் அட்ராக்ட் ஆகுறேன். இதே மாதிரி அவங்க ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. ஆனா என்ன தெரியல, அவன் சோகமா இருக்கான். ஆத்தர் என்ன ஆச்சு, எதுக்கு சோகமா இருக்க, நாளைக்கு வேற உனக்கு பிராக்டிக்ஸ் அந்த ட்ரைனிங் ஆரம்பிக்க போதுல, அங்க அதை பத்தி தான் யோசிக்கிறான். தாத்தா வந்து சொல்லியிருப்பாரு, அவனோட ட்ரைனிங் அது ஒன்னும் சாதாரணமா இருக்க போதுல, ரொம்ப கடுமையா இருக்க போது. பீஸ்ட் ட்ரெயினரோட அந்த ட்ரைனிங் அது ரொம்ப கடுமையா இருக்க போது, ஏன்னா உன்னோட ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம நீங்க இருக்க போற, அதுக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதை தாங்கினதா உனக்கு அதுக்கு ஏத்த மாதிரி ரிசல்ட்டும் கிடைக்கும். அதுக்கு மேலேயே உன்னோட கூறு வலிக்குதுன்னு நீ நினைக்காத, அப்பதான் இது வந்து உன்னால தாங்கிக்க முடியும். திரும்ப நான் கேட்கறேன், இந்த மாதிரி நீ இதை ஒத்துக்கிறியா பண்றதுக்கு? அவன் ஒத்துக்கிறான். டெஸ் கிட்டயும் அதே தான் அவன் சொல்றான், வந்து விட்டு கொடுக்க போதில்ல, என்னால வெயிட் பண்ண முடியல, நாளைக்கு வந்து எப்படி இருக்கும்னு, அத்தையுமே நான் தாங்கணும், என்னோட பேரண்ட்ஸுக்காக நான் தான் சண்டை பண்ணும், ஏன்னா என்னோட ஃபியூச்சர் அது வந்து என்னால ஒண்டிதான் டிசைடும் பண்ண முடியும். அதே மாதிரி தான் அங்க டெஸ்ஸும் சொல்றான், நானும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன்னு. ஆமா எதுக்காக நீ ஹார்ட் ஒர்க் பண்ண போற? அதுவா நான் எதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண போறேன்னா உன்கிட்ட நான் தோத்து போக கூடாதுல்ல, அதுக்கு தான். சரி ஏதோ ஒண்ணு நம்ம சாப்பிட போலாம் அத்தர். இதே மாதிரி அங்க ட்ரைனிங்கும் ஆரம்பிக்குது. இந்த உலகத்துல என்னன்னு தெரியல, டைம் வந்து ரொம்ப ஸ்பீடா போகுது. அதே மாதிரி என்னோட பாதையும் ரொம்ப கடுமையா இருக்கு. ஆனா நான் விட போதில்ல, நான் இதே மாதிரி வளர்ந்து இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும். அதான் என்னோட பாதைகள் இன்னமும் கடுமையா இருந்தாலும் நான் டிசைட் பண்ணிட்டேன், என் முன்னாடி இருக்க அந்த கதவு அதுலதான் என்னோட முழு ஃபோக்கஸும் இருக்க போகுது. எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது, இந்த மாதிரி ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு விஷயம் எனக்காக இருக்கு. இதுக்கப்புறம் அப்படியே 3 வருஷம் கடந்து போகுது. நம்ம ஹீரோ ரொம்ப டயர்டா அங்க தூங்கி நிற்பானா. அங்க டெஸ் தான் வந்து எழுப்புறான், ஆத்தர் எழுந்துக்கோ, அங்க மானவாவை பயன்படுத்துறான். ஏய் நீ மானவ தானே பயன்படுத்தின, உன்னால என்ன பொறுமையா ஒன்னும் எழுப்ப முடியாதா என்ன? நான் அப்படிதான் ட்ரை பண்ண, இருந்தாலும் நீ எழுந்துக்கலப்பா, நான் என்ன பண்ண முடியும்? இப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா 3 வருஷம் கடந்து போயிடுச்சு. ஏகப்பட்ட விஷயம் இதுக்கு மேலதான் காத்துன்னு இருக்கு நம்மளுக்கு. ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இதுக்கப்புறம் வர நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் அப்லோட் ஆயிருந்தா உங்களோட ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.